அஸ்ஸலாமு அலைக்கும் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? அல்ஹம்துலில்லாஹ் நாங்கள் எல்லோரும் நல்லாயிருக்கோம். நீங்களும் நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். நான் இன்றைக்கி வீடியோவில் என்ன செய்ய போகிறேன் அப்படின்னாக்கா, ஒரு கப் மைதா மாவு வச்சு நல்ல ஒரு ஈவினிங் ஸ்நாக்ஸ் ரெசிபி தாங்க நான் செய்ய போகிறேன். குழந்தைங்க ஸ்கூல் விட்டு வந்தது உடனே கூட செஞ்சு கொடுத்துலாம், ஒரு ½ அன் ஹவர்லேயே நீங்கள் செஞ்சிடலாம். இப்போ வாங்க எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னே நம்ம சேனல் மும்தாஜ் கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு அப்படியே பக்கத்துக்கு பெல் ஐக்கானே கிளிக் பண்ணிவிடுங்க. அப்போ தான் போடுற வீடியோ உங்களுக்கு உடனே வருங்க. ஃபஸ்ட்டு ஒரு மிக்சிங் பவுலில் ஒரு கப்பு நான் வந்து மைதா மாவு எடுத்துருக்கேங்க. அதில் ஒயிட் சுகர் ஒரு ஸ்பூன் நான் வந்து சேர்த்துறேன். ஒரு 1/4 ஸ்பூன் நான் வந்து சால்ட்டு சேர்த்துடலாம். ஒரு முட்டை போட்டுடலாம். நான் ஒரு கப்பு மைதா மாவு போட்டிருக்கிறதுனால ஒரு முட்டை போட்டிருக்கேங்க. பாருங்கள், எல்லாத்தையும் நல்லா அந்த மாவோடு அந்த முட்டையோடு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும். ஃபஸ்ட்டு பாருங்கள், இந்த மாதிரி கைவிடாத நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். அந்த கருவோடு சேர்த்து எல்லாத்தையும் ஸ்மூத்தாக நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி தெளித்து மாவு ஒரு திக்கான ஒரு கன்சிஸ்டன்சிக்கு நான் வந்து பிணைஞ்சு எடுத்துகிட்டு போகிறேங்க. மாவு நல்லா உங்களுக்கு திக்காக பிணைஞ்சால் தான் உங்களுக்கு வந்து இந்த ரெசிபியும் உங்களுக்கு நல்லா வரும். பாருங்கள், இந்த மாதிரி நல்லா நான் திக்காக பிணைஞ்சிட்டேன். இது அப்படியே இருக்கட்டும். ஒரு 10 நிமிஷம் கழித்து நம்ம பார்க்கலாம். ரொம்ப இலகலாக ஆகிடுச்சுன்னா உங்களுக்கு எண்ணெய் குடிக்கிற மாதிரி ஆகிடும், நல்லா வராதுங்க. நெக்ஸ்ட்டு ஒரு 10 நிமிஷம் கழித்து தான் பார்த்துருக்கேன். நல்லா ஸ்மூத்தாக ஆகிடுச்சு மாவு. நான் ரெண்டாக நான் வந்து பிரிச்சிடுறேன் இந்த மாவை. பாருங்கள், இந்த மாதிரி ரெண்டாக பிரிச்சுட்டு திக்காக நல்லா நான் வந்து வழட்டிட போகிறேங்க. ஒரு ஒர்க் பிளேஸில் மாவு தெளித்து நல்லா திக்காக நான் வந்து வழட்டிடலாம். மாவு நல்லா நம்ம வந்து திக்காக வந்து வழட்டிடலாம். பாருங்கள், இந்த அளவுக்கு நீங்கள் வந்து வழட்டிக்கணுங்க. திக்கு உங்களுக்கு இந்த அளவுக்கு இருந்தால் தான் நான் வந்து ஸ்கொயர் ஷேப் இப்போ வந்து கட் பண்ண போகிறேன். பாருங்கள், எல்லாத்தையும் ஸ்கொயர் ஷேப்புக்கு நம்ம வந்து கட் பண்ணி எடுத்துகிட்டு போகிறேங்க. இந்த அளவுக்கு சின்ன சின்னதாக போட்டால் போகிறோம். ஆப்போசிட் சைடு அந்த மாதிரி கட் பண்ணிவிட்டு நம்ம சின்ன சின்னதாக ஸ்கொயர் ஷேப் கட் பண்ணிக்கலாம். பாருங்கள், ஓரத்தெல்லாம் நான் எல்லாத்தையும் கட் பண்ணி எடுத்துட்டேன். இந்த மாதிரி நம்ம சின்ன சின்னதாக செய்யும்போது அவங்க வேகும்போது உங்களுக்கு சீக்கிரம் வெந்துடும். அதே சமயம் நல்ல ஒரு கிறிஸ்பியாகவும் இருக்குங்க. பாருங்கள், எல்லாத்தையும் எடுத்து ஒரு பிளேட்டில் வச்சுட்டேன். இப்போ என்ன செய்ய போகிறேன், செகண்ட் பேட்சும் நான் வந்து போட்டுடுறேங்க. ஸ்டவ்வில் ஒரு நான்ஸ்டிக் பேன் வச்சு எண்ணெய் ஊற்றிருக்கேன். எண்ணெய் நல்ல ஹீட் ஆனதும் நம்ம ரெடி பண்ணி வச்சுருந்தது எல்லாத்தையும் எடுத்து நம்ம போட்டுடலாம். அதில் நம்ம இந்த போட்ட உடனே மீடியம் ஃப்ளேமில் வச்சிடணும். நீங்கள் கருக விட்டுறக்கூடாதுங்க. நல்லா எல்லாத்தையும் கைவிடாத நான் வந்து கலந்துக்கிட்டே இருக்க போகிறேன். இப்போ இது ஒரு ஏர்டைட் பாட்டிலில் நம்ம போட்டு வச்சுருந்தோன்னா குழந்தைங்க ஸ்கூல் விட்டு வந்தது கூட உடனே நீங்கள் எடுத்து கொடுக்கலாங்க. ஒரு ஈவினிங் ஸ்நாக்ஸ் ரெசிபி தான். நல்லா சூப்பராகவும் இருக்கும், நல்லா ஹெல்த்தாகவும் இருக்கும். அதே சமயம் பாருங்கள், ஏதாவது சாப்பிடணும் போல் இருக்கும்போது இந்த மாதிரி எடுத்து நம்ம ஒன்று ஒன்றா குழந்தைங்களுக்கு எடுத்து கொடுத்தோன்னா குழந்தைங்களும் நல்லா விரும்பி சாப்பிட்ருவாங்க. பாருங்கள், அவ்வளோதான். நான் பொன்னிறமாக நான் எல்லாத்தையும் பொரித்து எடுத்துகிட்டு போகிறக்கப்ப ஓகே, எல்லாத்தையும் எடுத்துகிட்டு செகண்ட் பேட்சும் போட்டு நான் எடுத்துகிட்டு போகிறேன். நல்ல ஒரு சூப்பரான ஒரு ஈவினிங் ஸ்நாக்ஸ் ரெசிபி தான் ஃப்ரெண்ட்ஸ். குழந்தைங்களுக்கு எல்லாருக்குமே நல்லா பிடிக்கும். உங்களுக்கு இனிப்பு கலந்த மாதிரி இருக்கும். நம்ம ஒரு ஸ்பூன் ஸ்வீட் போட்டிருக்கிறதுனால நீங்கள் இதை ஜீரா காய்ச்சி கூட அதில் கூட போட்டு நீங்கள் வந்து சாப்பிட்லாங்க. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாத்தையும் ரெடி பண்ணிவிட்டு இப்போ எப்படி இருக்குன்னு நம்ம சாப்பிட்டு பார்க்கலாம். பாருங்கள், கலகலன்னு எவ்வளோ இதுன்னு முறுமுறுன்னு இருக்குதுங்க. அப்படியே எடுத்து சாப்பிடும்போது இனிப்பு அந்த முட்டையோடு கலந்து அவ்வளோ தூரம் சாஃப்ட்டாக இருக்குது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நீங்களும் இதை ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணிவிட்டு ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க ஃப்ரெண்ட்ஸ். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ, பை.